ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. எல்லா ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் சபேஷ் முகலின் அன்பான வணக்கங்கள். கொஞ்சம் சவுண்ட். அதாவது எங்கள் எழுச்சி அணி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னா காரணம் என்னுடைய உழைப்பு 10% தான் இருக்கும். நல்லா பாருங்க, இவங்க எல்லாருமே அந்த மாதிரி உழைச்சிருக்காங்க. ராவும் பகலுமா சும்மா இல்லை, சும்மாலாம் நாங்கள் ஜெயிச்சு வரல. நாங்கள்லாம் எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்தோம். ஆனால் எங்களுக்காக உழைச்சவங்கெல்லாம் இவங்க தான். அதனால இது நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். நம்ம யூனியனுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே, எல்லா மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதாவது எங்களுக்கு எங்களை வெற்றி பெற செய்த எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். அது நாங்க உட்கார்ந்த பிறகுதான் சொல்ல முடியும். முதல் திட்டத்தை நாளைக்கு சொல்லிடுறேன். ஆமா, இல்ல அது உட்காந்து நான் சீனியரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஏன்னா இது ஒரு நல்ல தருணம், ஒரு சந்தோஷமான தருணத்தில் இருக்கிறதுனால இப்போ அதை சொல்ல வேணாம். நாங்கள் எல்லாம் பெரியவங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் கிளீனாக பக்காவாக செய்வோம் நாங்கள். ஓகேவா? இந்த யூனியன் வளர்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கின்ற அந்த புதிய அணி என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியும் ஃபார் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி வெல்ஃபேர், ஆல்சோ ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த பில்டிங், கட்டிடம் எழுப்புவதற்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியும், ரெக்கார்டிங்ஸ் இருந்து அவங்க வாழ்வாதாரம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்ஃபேர் ஆஃப் தி சினி மியூசிஷியன்ஸ் மெம்பர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன செய்து கொடுக்க முடியுமோ அனைத்தையும் நாங்கள் தலைவர் மூலமாகவும் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் மூலமாகவும் என்னுடைய முயற்சிகள் மூலமாகவும் நல்லபடியாக செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நான் இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு அனைத்து உறுப்பினரும் சமம், எதிரிகள் யாருமே இல்லை. எல்லாருமே அரவணைச்சு தான் நாங்கள் போவோம். அரவணைச்சு தான் என்னென்ன காரியங்கள் அவங்களும் சஜஷன் சொல்லிட்டோம், எங்க உறுப்பினரும் சொல்லிட்டோம். அதை வச்சு தான் இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் எந்த முறையில் நாங்கள் பாடுபடுவோம். பெரிய பெரிய இசையமைப்பாளர்லாம் எங்க கூட இருக்காங்க. முதலே வாக்கு கொடுக்க மாட்டோம், எல்லாம் ராஜா சார் நம்ம யூனியன் பைலாஸ் உடைக்க கூடாது. ரெண்டு வாட்டி டேர்ம்ஸ் நின்றதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அன்பா கேட்டாங்க. பட் அது கூட யாரும் மதிக்கல. பட் கடவுள் ஒருத்தர் இருக்காங்க. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.